Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு வந்து பம்ப்கின் வச்சு ஒரு அடை பண்ணலாம். அதுக்கு நான் இங்கே பம்ப்கின் எடுத்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு போதும். ஒரு நம்மளுக்கு இதில் இந்த போர்ஷனில் ஒரு கால்வாசி போதுங்க. அப்புறம் இதில் ஒரு கப்பு சாப்பாடு அரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தும் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 வரமிளகாயும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு வச்சுருக்கேங்க. இது நம்ம வந்து அரைச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்குறேங்க. இது அரசணிக்காய் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதில் பெருங்காயம் இப்போ ஆட் பண்ண போகிறேங்க. ஒரு டீஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். நல்லெண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம். ஈஸி தான். நம்ம அடைக்கு பண்ணுற மாதிரி தான். ஒரு சிலர்லாம் துவரம்பருப்பெல்லாம் போடுவாங்க. நான் துவரம்பருப்பெல்லாம் போடல. அதுக்கு பதிலாக அரசாணிக்காய் போட்டிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் நைஸாக எல்லாம் அரைச்சிட்டேங்க. அரிசி மட்டும் குறைன்னு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து சாப்பாடு அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பம்ப்கின் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகு, பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் பக்கம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்ல மணமாக இருக்குங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி திக்காக கரைச்சி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் புளிப்பு வேணுன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தக்காளி போட்டுக்கலாம். நான் இப்போ புளியெல்லாம் சேர்த்துல. இப்போ இதை அடை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்குங்க. சின்ன சின்ன அடையாக ஊற்றிடலாம். அடையினாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிடலாங்க. இது கூட சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் மல்லி தலை போட்டு சட்னி தான் செஞ்சுருக்குறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், முருகலாக வரணும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். திருப்பி போட்டு நம்ம முருகலை எடுத்துடலாம். வரங்காடை நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெயிட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி 4-5 சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சர்வ் பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பம்ப்கின் அடை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது. இதுக்கு நான் வந்து மல்லித்தலை தேங்காய் சட்னி தான் சைட் டிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.